வணக்கம். நேயர்களுக்கு என் அன்பான நேயர்கள் என்றால் எனது மயில் வாகனத்திற்கு என் அன்பான வணக்கங்கள். நமஸ்காரம். வீரவேல் ஓம் ஸ்ரீ வீரவேல் கதிர்மணி வெங்கதிரவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் ஸ்ரீ சரவணபவ சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் ஸ்ரீ சரவணபவ ஸ்ரீ ஸ்கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. வஜ்ரவேல் முருகனுக்கு அரோஹரா. அரோஹரா என்ற கோஷத்தினால் அவரது திருமந்திரங்களை ஹவனம் செய்து ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் ஸ்ரீ ஸ்கந்த குருநாதர் திருப்பரங்குன்றத்தில் புனித கொடி அடிகளார் அவருக்கு காட்சி புரிந்தார். இதை போலவே திருப்பரங்குன்றத்தில் அவை பிராட்டியிடம் ஒரு நெல்லிக்கனியை அவை பிராட்டிக்கு கண்டு அவை பிராட்டி நெல்லிக்கனியை வலது கையில் வைத்தபடி நின்றபடி அப்பொழுது நின்று கொண்டிருக்கும் போது முருகப்பெருமாள் வள்ளிதேவனை துணையுடன் வராமல் கனிப்பறையாகவே வந்து அவை பிராட்டியிடம் வைத்துள்ள நெல்லிக்காயை பெற்று அப்போது அவை பிராட்டியிடம் மறுமொழி கூறின முருகப்பெருமாள் எதை பறைசாற்றினார் என்றால், இந்த மூவுலகத்தையும் முப்பெரும் தேவர்களாகிய பிரம்மர், ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள், சதாசிவம், சம்பு மகாதேவர், ஹரஹர சிவசிவ ஸ்ரீஹரி எல்லாம் கந்தமயம் ஆகும் இந்த பூலோகம், இங்க பாரினில், இங்க துனியாவில், இங்க வையகத்தில் எனக்கேக ஒரு சிறிகளவாவது பங்கு கிடைக்கும் அல்லவா என்று சிவபெருமாளிடமும் பார்வதி தேவியாரிடமும் வரம் கேட்க, அப்பொழுது இங்கே மூவுலகையும் சுக்கும் ஒரு நெல்லிக்கனிக்காக, அதாவது ஒரு மாம்பழத்திற்காக ஆசைப்பட்டு மாம்பழம் ஏனென்ற திருச்செங்கூரர் இரண்டாம் படை வீடு ஸ்ரீ முருகப்பெருமாளுக்கு அவர் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளிதேவனையுடன் பச்சை பக்காரையில் காட்சி அருள் புரிந்துள்ளார். ஏனென்ற திருச்செங்கூரில் அவர் புண்ணிய தீர்க்கமாக அவர் எப்படி ஆங்கரானவர் வெங்கடலை பிறங்கர அடைப்புடன் அவரது திரு உருவ சிலையானது கட்சிக்காரர்களின் ஒருவன் கையில் சிக்கினது ஆகலால் அவன் சமூகத்தில் நடுப்பகுதி மையத்தில் போக்குதான். ஆனால் ஒரு நாள் இரவு ஒரு சாதாரண மீனவனாக வசித்திருக்கும் அவன் கனவில் ஏழை எளியவன்தான் அவன். ஆனால் அவன் கனவில் குடிகையில் வாழ்கின்றவன். அவன் சொப்பனத்தில் முருகப்பெருமாளானவர் பழனி மலையை வீட்டிருக்கும் முருகப்பெருமாள் சண்முகரசர் சண்முக தேவாமிருதமாக கடாட்சமாக வள்ளிதேவனை தம்பதியுடன் அல்லாமல் காமி கனியாக வலம் புரிந்துள்ளார். அப்பொழுது அந்த மீனவன் கனவில் கஞ்சம் புரிந்து, நான் இங்குதான் வசிக்கிறேன். நடு மையத்தில் ஏறக்குறைய 1860 நூற்றாண்டில்
1862 அல்லது 3ஆம் வருஷத்தில் அவரது சிலை சமுத்திரத்தில் போடப்பட்டது. அதிலிருந்து 3 மாதத்திலேயே 2 மாதத்திற்குள்ளேயே அவர் 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 சண்முகக்கரசர் வள்ளிமணாலா ஆறுமுகம் திருக்கணி வீட்டுக்குள்ளே தேரினில் வலம் புரியும் கதிர்வேலர். இன்றைக்கு கதிரவர் என்பது அவரது திருநாமம். அவர் எக்கணிகை பெற்ற அந்த மீனவன் கனவில் இங்கு நான் உள்ளேன் என்றார். அடுத்தங்கரியின் அக்கணமே அங்கு சமுத்திரத்தில் இருந்து அதே சமுத்திரத்தில் அந்த பகுதியை அவர் வட்டமிட்டு காட்டியுள்ளார். அதே பகுதியில் அவன் தோன்றுகையில் அவரது சிலையை கைப்பற்றி திருச்செங்கூர் என்ற முருகப்பெருமான் அவருக்கு திருச்செங்கூர் ஏனென்றால் திருச்செங்கூர் என்பது அவ்விடத்தின் பெயர், ஸ்தலத்தின் பெயர். அந்த ஸ்தலத்தில் செங்கூரர் என்றால் மாம்பழம் வாழைப்பழம் வரையில் ஒன்றுதான் மாம்பழம் வரையில் ஒன்றுதான் செங்கூர மாம்பழம். மாம்பழத்தை போல அங்கு 6 கனிகளின் கரங்களினால் வாழ்ந்து ஒவ்வொரு 6 வீடுகளில் 6 கன்னிகளிடம் வாழ்ந்த முருகப்பெருமாள் அவர்தான் ஆறுமுகமாக இன்றைய தினத்தின் சிறப்பு வரலாறை இவ்வாறு நான் கூறுகின்றேன். இன்றைய தினம் வெறுமதி பெற்றது. முருகப்பெருமாளுக்கு உகந்த தினம் மற்றும் சிவபெருமாளுக்கும் அனைத்து சிவ பெரும ஸ்கலங்களிலும் முருகப்பெருமாள் ஸ்கலங்களிலும் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்படும். ஏனென்றால் இன்றைய தினம் பூச நட்சத்திரம் கை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம். இப்போது எப்படி பஞ்சமி திதியானது சரஸ்வதி பூஜை பஞ்சமி திதியில் சரஸ்வதி அவதரித்தாரோ அதேபோல கலைவாணி அதேபோல பார்வதி கௌரி தாய்க்கும் சிவபெருமாளுக்கும் மூக்க மகனாக அதாவது மூக்க தெய்வகுமாரராக பிறந்த சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு தான் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை செங்கதிரவர். எப்பொழுதும் தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில் வருவது ஒரு இயல்பான தன்மை அல்ல. இன்றைய வருஷம் ஒரு புதிய துவம் பெற்ற வருஷம். ஏனென்றால் இன்றைய வருஷத்துக்கு தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு உகந்த கதிரவன் என்ற நாமத்தில் இன்றைக்கு உதிக்க சூரியன் கிழக்கே உதிக்கிறார். அப்பொழுது சூரியனை காண்பித்தேன். இப்பொழுது கிழக்கிலிருந்து சற்று மறைந்துள்ளார். மற்றும் சந்திரனானவர் சந்திர பிரபை இன்றைக்கு மேற்கு திசையிலும் இன்றைய இரவு 7 மணி அளவில் சந்திரன் கிழக்கிலிருந்து சூரியன் கிழக்கு திசையிலிருந்து எதிராக மேற்கு திசையில் பயணித்து மேற்கு திசையில் உதித்து அவ்வழியே இன்றைய நள்ளிரவு ஆகும்போது 12 மணி ஆகும்பொழுது அது வரைக்கும் அதற்கு முன்பதாக 10 மணி இன்றைய இரவு 10 மணியில் தென்கிழக்கு திசையில் அவர் உதிப்பார். இது எனது கணிப்பு. தென்கிழக்கு திசையில் சந்திரன் முருகப்பெருமானுக்கு சூரியன் விடை பெற்று சந்திரனானவர் சண்முக நிலப்பிரபையில்
நிலாவானது வெண்ணிலவு எப்பொழுதும் கைப்புகம் பௌர்ணமி அங்குதான். அதுவும் விசேஷமான கையமாவகைக்கு பிறகு கையமாவகை அங்கு நான் காணொலியில் கையமாவகை ஜனவரி 18ஆம் நாள் அங்கு இருக்குள்ளேன். அதன் சிறப்பம்சத்தை பகிர்ந்துள்ளேன். அதை போலவே 25 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 25 கடந்த பின்பு சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் இவ்விரண்டிற்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்திற்கு பிற்பாக சூரிய கிரகணம் வரும் 4 மாதத்திற்கு முன்பதாக இங்கு தைப்பூசம் விசேஷமாக தை மாதத்தில் வரும். இன்றைய சந்திராஷ்டமமானது வேதாந்த பஞ்சாங்க தமிழ் பஞ்சாங்கத்தின் படி இன்றைக்கு சந்திராஷ்டமம் சித்திரை. ஏனென்றால் சித்திரை திரை இன்றைய சந்திரன் சித்திரையாக உதிப்பார். அந்த சந்திரனின் எதிர்மறை திசையானது காக்கம் வரையும். ஏனென்றால் அந்த சந்திரன் வெண்ணிலவு போர்வையை சாற்றியுள்ளார். அதே போல அந்நினைவே இந்த தைப்பூச நன்னாளில் சிவபெருமாள் மகேஸ்வரர் அவரிடம் இந்த 6 கன்னியிடம் வளரப்பெற்ற அதாவது பார்வதி தேவியானவர் அவர் வயிற்று கனியாக பெற்ற இந்த முருகப்பெருமாள் 6 கனிகளாக முருகருக்கு கன்னிகளிடம் வளர்க்க பெற்றார். வைஷ்ணவி, சாம்பவி, பர்வதவர்த்தினி, மலைமகள் சிவனின் துணைவியே மலைமகள் அவரிடம் வளர்க்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் 6 கதிரவங்களாக உருவெடுத்தார். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஸ்தலங்களில். அதாவது 6 பகைகளின் முதல் பகை 6 பகை வீகரிய முதலாம் பகையில் திருக்கணி சென்னையில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற முதலாம் பகை முருகப்பெருமானுக்கு உகந்த ஸ்தலம். அதில் முருகப்பெருமாள் அதில் ஸ்கந்தரானவர் ஸ்கந்த கொற்கைக்கு ஸ்கந்த புராணத்திலே முதலாம் வீடு என்று கருதுவது திருக்கணி. அதன் பிறகு திருச்செங்கூரர் அங்க ஸ்கல அமைந்த வரலாற்றை கூறினேன். சூரசம்மாரம் அங்க ஸ்கலுக்கு புகழ் பெறும். அதே போல என் குமாரரானவர் ஸ்கங்கா பவகுமாரா வடிவேலா குருகுரா சரணம் குருபரா சரணம் குருகுரா சரணம் குருபரா சரணம் சரணம் அரங்கிட்டேன் ஸ்கங்கா சரணம் கனை காணறிந்து கண்மே மாறிடவே கக்ககிரி குருநாகா வந்திருவி பிரணவமதில் பவலச்ச சத்குருவாய் ஆங்கவனி வந்திருவீர் ஸ்கந்த சஷ்டி கவசம். திருச்செங்கூரில் 2ஆம் படை வீடு அதிலே அவர் குறிக்கொண்டுள்ளார். ஏழை எளிய மீனவர்களின் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அதை எண்ணி அதிலே ஒரு ஆழி கிணற்றையும் உண்டாக்கினார். அதன் நீளமானது ஏறக்குறைய அதற்கு ஈகாகவே முடியாது. அது வற்றி போகிற கிணறு. எப்படி கிறிஸ்துவ மதத்தில் தேவரகிய ஏற்கனவே வீக்கிருக்கும் அவரும் ஆங்கவர்தான். தேவரகிய கற்கரகிய ஆங்கவரகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ஜீவக்கனியாக நசரேயரகிய இயேசுவை தம் பாலகனாக மரியாள் சூசை கம்பரிக்கு அவர்களும் கட்சிக்காரர்கள் கார்பெண்டர் குடும்பத்திற்கு அவருக்கு வருகையை கரிய படுப்பதற்கு விருக்குகளை உண்டாக்கினாரோ அதே போலவே இந்த தைப்பூச திருநாளில் நன்னாளில் திருப்பரங்குன்றம் தைப்பூசம் எங்கள் 6 பகை வீடுகளில்
மிகவும் ஐங்காரம் ஓங்காரம் ரீங்காரம் ஆக ஸ்கங்க சஷ்டி கவசமும் ஸ்கங்ககுரு கவசம், அதாவது ஸ்கங்ககுரு பாமாலை. இவ்விரண்டும் இன்றைக்கு எல்லா ஆறுபடை வீடுகளிலும் முழங்கிக் கொண்டே சங்கிலி போல கிங்கினி போல வளம் பெருக்கு கொண்டே இருக்கும். இதற்கு நடுவே 3ஆம் படை வீடாகிய திருப்பரங்குன்றத்தில் முதலாவது துணைவியராகிய வள்ளியை மணந்து கொண்ட திருச்செந்தூரில் ஒரு சில அசுரங்கள் எப்பொழுதும் தேவர்களை முனிவர்களின் ரிஷிகளையும் வாக்கிக் கொண்டு இருந்தபடியால் அந்த திருச்செந்தூரிலே மிகவும் மிகப்பெரிய அசுரனாகிய காரகாசுரனை வரைக்க ஸ்கலம்தான் திருச்செந்தூர். அதன் பிறகு திருப்பரங்குன்றத்தில் முதலாம் மனைவி துணைவியாக இளம் புரிந்தார். அதாவது மனம் புரிந்தார். வள்ளி மணவாளா என்று புகழ் பெற்ற திருஸ்கலம்தான் திருப்பரங்குன்றம். அந்த குன்றக்கூர் அடிகளார் அவருக்கும் அவர் ஏக்க நோக்கத்திலும் அவர் சொப்பனத்தில் அறுபத்தி 2 நாயன்மார்களும் நம்மாழ்வார்களும் பாசகமணிகளை ஒலிக்கிக் கொண்டிருக்கையில் சண்முக நாகவானவர் சரவண பொதிகையில் சரவண பொய்கை, ஏனென்றால் பொதிகை என்ற தமிழ் வாக்கை பொய்கை என்று மாறினது. பொய்கை சரவண பொய்கை நீராடி, ஆனால் சரவண பொதிகை மலர். சரவணர் சஷ்டி திதி 6ஆம் திதியில் ஏகாதசியிலிருந்து பிரதோஷம் பௌர்ணமி நேற்று தினம் பிரதோஷத்திற்கு மறுநாள் முருக பெருமாள் உதிக்குள்ளார். இன்றைய தினத்தில் கதிர்வேலர் கதிர்காம வேலவர் என்னும் புகழ் பெற்றார். எங்கும் அவர் இணை பெயரை பெற்றார். எல்லா ஊராருக்கும் பூஜாரிகளுக்கும் அவர் எம்மனதிலும் குன்றி 4ஆம் படை வீடாகிய பழனியில் திருப்பரங்குன்றத்தில் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை பெற்று வைத்த பின்பு மூவுலகையும் சுற்றி வந்த முருகப்பெருமாளானவர் சுப்பிரமணிய சுவாமியாக கங்காயுக பாணியாக பழனியில் குடிக்கொண்டுள்ளார். அவர் வீர தீர சால்வையை அணிந்துள்ளார். அவர் அங்கவஸ்திரமானது சேரசோழ பாண்டியன் மன்னன் அரசர்கள் ஒதுக்கிய வஸ்திரங்கள் ஆகும். அதில் 10 அம்பரா துணியாக அல்லாமல் 10 அங்க வஸ்திரத்தில் இளநிலமும் மஞ்சளும் செவ்வாழை நிறமும் பெற்ற வஸ்திரத்தை உடுத்தி அவர் வேட்டியானது வெண்ணிறம் சாயல் கொண்டது. அப்படிப்பட்ட கோத்திரத்தில் அவ்வாறு வீரவேல், வஜ்ரவேல், கனகவேல்
அவர் அவர் உள்ளங்குடி கொண்டார். குமரன் குங்கக்குடி குமரருக்கு கொங்காக்கமென்று நான்காம் பகையானது பழனி மலை ஸ்தலமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. திருச்செங்கூர் திருக்கோவிலானது பிரிட்டிகாரின் தூத்துக்குடி மாவட்டத்தில் இடம் பெற்றுள்ளது. மற்றும் சுவாமிமலை 5ஆம் பகை வீகை இப்பொழுது விவரிக்கிறேன். 5ஆம் பகையாகிய சுவாமிமலை ஏனென்றால் சுவாமிநாதர் என்ற நாமத்தில் அவர் அழகிரி மலை அழகிரி குன்றத்தின் ஒரு அழகிரி குன்றத்தின் பிற்புறத்தில் ஒரு அகர்ந்த மலையினில் பச்சை பசுமை என்கிற குறிஞ்சியும் முல்லையும் ஐங்கிணைகளும் பெற்ற ஐங்கிணையில் கடல் பகுதி நெல்லையானது திருச்செங்கோடு மட்டும்தான் பிரசித்தி பெற்றது. மற்ற அறுபடை வீரர்களும் குறிஞ்சியை சார்ந்துள்ளது. குறிஞ்சியும் முல்லையும். ஆனால் பாலை ஒரு அறுபடை வீரர்களிலும் பாலை ஆனது பழங்குடி இனக்கானால் அக்காலத்தில் பாலைவனமாக திகழ்ந்தது. ஆனால் இப்பொழுது மகரமாக எல்லா அறுபடை வீரர்களும் சுவாமிமலை சுவாமிநாதன் வளம் கொண்டுள்ளார். ஸ்கந்த சஷ்டி கவசத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். இப்பொழுது கண் பார்க்காமல் முழு கங்கசஷ்டி கவசத்தை பாடுகிறேன். குறிப்போர்க்கு வல்வினை துன்பம் போம் நெஞ்சில் பறிப்போருக்கு செல்வம் பறிக்கு கறிக்கூடும் நிஷ்கையும் கைகூடும் நிமலனருள் கங்கசஷ்டி கவசம் கனை அமரவிக தீர ஓர் அமரம் புரிங்க குமரநதி நெஞ்சே ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमयवन्दनात् मृत्योर्मुक्षीयमामृगात्. ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी श्रीनारायणी நமோஸ்துதே. இப்பொழுது முழு கங்கசஷ்டி கவச பாடல்கள். நான் இம்மை பொழுதினில் இந்த கைப்பூசக்கை வாழ்க்கை அகமகிழ்ந்து நெஞ்சம் நெகிழ்ந்து போற்றி என் பழனி அங்கவரின் திருப்புகளை இம்முலகெங்கும் பரப்புவேன். இங்க நெஞ்சம் கமலும் ஸ்கந்தகுருநாத பிள்ளையார் பக்தி என்கிற பிள்ளையார் கடவுள் வணக்கத்தில் பிள்ளையார் பக்தி என் முதல் வரிகளும் இடம்பெற்றுள்ளது. கலியுக தெய்வமே ஸ்கந்தனுக்கு மூக்கனே மூஷிக வாகனே மூலப்பொருளனே கவசத்தை கலிகோஷ நீந்திரவே திருவரியின் திருவருளால் செப்புகளின் காக்கருவார் சித்தி விநாயக ஜெகமகள் போக்கிலும் சிற்பர கணபதி சுவாமி நக்கரிய கங்கர்வர் ஸ்ரீ கணபதி காலினையே கருக்கினி வைத்திட்டேன் அச்சங்கிட்டேனே ரச்சிக்கிரை வீரை ஸ்கந்தாகரணம் சரணம் பவகுரா சரணம் சரணம் பவகுரா சரணம் குருபரா சரணம் சரணம் மறைங்கிட்டேன் ஸ்கந்தா சரணம். பச்சை மலைக்கு மர வெண்ணை மலை முருகா பச்சை மலைக்கு பச்சைகளையும் இறுக்கங்களையும் இருமாப்புகளையும் பலம் வாய்ந்தவர் வெண்ணை மலை முருகா கிருஷ்ணர் எக்கம் விஷ்ணு பெருமாளின் அவதாரம்
அவருக்கு பிடித்தமான வெங்கையூர் முருகா பெருமாள். வெங்கையை போன்ற தித்திக்கும் மனம் பெற்றவர். தேன்கமலும் போக்குவதை வங்குகள் தேனை சுரக்கும் மெய்மறக்கும் காட்சிகளை அவர் மயில்நகனக்கால் செங்கோக்கு வேலவராக வங்கு வீரமாக அவரது வச்சிரவேல் வீரவேல் ஈட்டி மகடுகளினால் கரகாசுரனை போன்ற உரகுமலையினில் எல்லா சூனியங்களையும் பீலி வாகை பேய்களையும் அங்கங்களையும் பங்காளிகளையும் அரியுடன் சாய்க்கும் வேருடன் சாய்க்கும் பலம் வாய்ந்தவர். சஷ்டியை நோக்க சரவண பவன ஸ்ரீஷ்கர் குகவும் செங்கரிவேலும் பாகமிரங்கு பன்மணி கரங்கை கீகம் பாக கிங்கினியாக மயங்கள் நரநகையும் மயில்வாகனா கையில் வேளால் என்னை காக்க வெங்குவங்கு வர வேலாயுகனா வருக மயிலம் வருக கொச்சிமலை இங்கிரை முகர எங்கிகை போக்குற மங்கிர வகைவேல் வருக வைகை நகை பாகவின் வருக பாகவின் மருகா வேல் முருகா வருக நேசக்கிரமகள் இணைவன் வருக ஆறுமுகம் பறைக்க ஐயா வருக நீதிக்கும் வேலவன் நிக்கம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சருகியில் வருக ரஹன பவச ரிஹன பவச ரிரி வினபவ சரவண வீரான மோனம நிபப சரஹன நீரங்க வசரவண வருக அசுரன் குடிக்கெடுக்க மனுஷ அசுரங்களை வீழ்த்திய ஐயா வருக என்னையாலும் இணையும் கையில் பன்னீரங் கங்காயுகம் பாசான் குசமும் பரங்க விழிகள் பன்னீரங் விலங்க விரிங்கனி காக்க வேலுவன் வருக ஐயும் கிளியும் அரையுடன் சவும் உயோதை சவும் உயிரையும் கிளியும் சவும் கிளவதியையும் நிலைப்பெக்கமும் நிக்கமும் முதிரும் சண்முக நீரும் கனிமொழியவும் உங்களை யாம் குகந்தினம் வருக ஆறு முகமும் மறைமுடியாவும் நீரிரு நெக்கையும் நீங்க புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச்ச வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுக்கியும் ஈராறு செவியில் விலகுக்கும் கலமும் ஆறிருக்கின் புய கலகிய மார்பு பல்பூகணமும் பறக்கமும் பறிக்க நன்னெறி நெற்றியில் நவமணி சுக்கியும் நன்னெறி பூங்க நவரத்ன மாலையும் முப்பொறி நூலும் முக்கனி மார்பும் செப்பலவுடைய திருவையுறையும் புறங்க மருகு சுரவழி பக்கம் நவரத்னம் பறைக்க நற்செய்தாகும் இருகொடை அழகும் இணை முழங்காலும் இருகொடை அழகா திருவகி யகனை சிலம்பொலி முழங்க செகன முகங்க நகங்க கிகுகுங்க கங்கு கிங்குகு விங்கு மயிலோ முங்கு முருகவே எவ்விதம் இருக்கிறும் இணைக்கொடன் மன்னரும் நகபூஷைகளும் காவிகள் அனைவரும் விக்காமான்களும் மிகுபல பேய்களும் சங்கியக்காரனும் சங்காதர்களும் என் பெயர்களை இடி விழுங்கோரிக வானத்திலிருந்து பேரிடி விழுங்கோரிக ஆரம்பரை வீகறிய பலமுறைகளை எல்லா அசுரங்களையும் வீழ்த்திவிட்ட பிறகு சுவாமி மகன் சுவாமி மலையில் பெரிய மலை சிகரத்தின் உச்சியில்
ஸ்கலம் பெற்று அதில் வாசம் புரிகிறார். வாசம் அதிலே பக்தர்களுக்கு காட்சி அருள்கிறார். சுவாமிநாதன் என்றால் சுவாமி மலை என்றால் எல்லா சுவாமிகளும் ஓரளவு பலமுறை வந்து தரிசிக்கும் ஸ்தலமானதுதான் சுவாமி மலை. எல்லா சுவாமிகளை வழிபடும் ரிஷிமுனிவர்களும் முதற்கொண்டு இங்கு திருவருளை பெறுவதற்காக முன்னோக்கி கிடங்கூறி வருவர். பழமொழி சொல்லை என்றால் எல்லா பழங்களின் தேங்குவை நற்கமலும். இங்கு முருகப்பெருமாள் 6 பகுதிகளில் இன்றைக்கு பழனி மலையிலும் திருச்செங்கோலிலும் விசேஷம். இப்பொழுது ஸ்ரீ 2026 ஆண்டின் பராபவ வருஷம் விசுவாச வருஷத்தில் இருந்து வர ஏப்ரல் மாதத்தில் பிறக்கும். இந்த வருஷத்தில் விசுவாவசுவில் தைப்பூச திருநாளின் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தினத்தை சிறப்புக்கும் வகையில் தைப்பூச நன்னாள் திருவிழா பெருவிழா பக்தி பாடகர் பரவசமுக்கும் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி மயில்வாகனம் அவரை போக்கும் வண்ணத்தின் செங்கதிரவர் அவரின் முழக்கங்கள் பக்தி கலங்கை ஒளியை போல மினுக்கும். மற்றும் பால் கவரி, பனி கவரி, புஷ்ப கவரி, இளநீர் அபிஷேகம் இன்றைக்கு எல்லா முருக பெருமாளின் ஸ்தலங்களிலும் 6 வீடுகளிலும் முதலில் சூரியோதயம் கதிரவர் முருகர் உதிக்கின்ற பொழுது சந்திரனானவர் நான் கூறினபடி தென்மேற்கு திசையில் இப்பொழுது சந்திரன் உதிக்கிறார். இப்பொழுது சந்திரன் முழு நிலவாக உதிக்கிறாங்க. 12 மணி நள்ளிரவு இன்றைக்கு வடகிழக்கு திசையில் உதிப்பார். எல்லா முருகப்பெருமானின் ஸ்தலங்களிலும் சுப்பிரமணிய சுவாமிக்கு முதலில் பாலாபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பச்சை பட்டரை சுத்தி சங்கன மலர்களால் அபிஷேகம், செங்கமலும் பைம்பூக்கால் அங்கம் பிறப்பினுக்கு இன்னும் மரவக்கால் ககம்பம் செவ்வரளி நங்கியவக்கம் மலர்களால் சாம்பங்கி மலர்களால் சிறப்பு அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்.